வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறமா இது ஆரேஞ்ச் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காண்டினா நம்மளோட குட்டி பாப்பாக்காண்டி. நம்ம பாப்பா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை அவங்க அதெல்லாம் பேலன்ஸ் என்ன செய்கிறாங்க, கூடையில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா எடுத்து போடுறாங்க. இப்போ அதெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, நம்ம குட்டி பாப்பாவுக்காக இதெல்லாம் விளையாடிட்டு வந்து அவங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்றதுக்காண்டி எடுத்து கொடுக்க போகிறாங்க. இப்போ ஸ்டார் ஃபுட்டை பேக்கில் வைக்கிறாங்க. அப்புறம் மேங்கோவை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அழுதுனால என்ன செய்கிறாங்க, இட்லி செய்யறதுக்காண்டி இட்லி சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டாங்க. பாப்பா இட்லி வேணான்னு சொல்லிட்டு போல, அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தோசைக்கல்லை எடுத்து வச்சு தோசை மாவை அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டே பெரிய தோசையாக செய்ய போகிறாங்க. நம்ம பாப்பாவுக்கு பெரிய தோசை செஞ்சு குட்டி பாப்பாவுக்கு ஒன்று, பெரிய பாப்பாவுக்கு ஒன்றுன்னு நம்ம சின்ன பாப்பா கொடுக்க போகிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமா குட்டீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பாப்பா ஒரு பிளேட் எடுத்துட்டு அடுப்பில் இருக்க தோசைக்கல்லில் இருந்து தோசையை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க, நம்ம பாப்பா மிக்ஸி எடுத்துட்டாங்க. மிக்ஸியில் அவங்க செஞ்சு வச்சுருக்க அருமையான தோசைக்கு அருமையாக ஒரு சட்னி செய்ய போகிறாங்களாம் பாப்பா. ஸோ பாப்பா என்ன செய்கிறாங்க, அழகாக மிக்சியில் போட்டு சட்னியும் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தோசைக்கு பக்கத்தில் சட்னியை எடுத்து வச்சுட்டு அதை நம்ம குட்டி பாப்பாவுக்கு ஊட்டி விட போகிறாங்களாம். அதுக்காண்டி பிளேட்டில் என்ன செய்கிறாங்க, அந்த தோசைக்கான சட்னியை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சட்டியிலேருந்து ஒரு இட்லியை எடுக்கிறாங்க. அதையும் நம்ம பாப்பாவை பிளேட்டில் எடுத்து பெரிய பாப்பா வைக்கிறாங்க. திருப்பியும் இட்லி பத்தலைன்னு அடுப்பில் போட்டு மாவு ஊற்றி இட்லி செய்கிறாங்க சின்ன பாப்பா. ஒரு இதில் அப்படி அழகாக ஊற்றுறாங்க பாருங்கள். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, குட்டி கரண்டியில் ஊற்றுறதுக்கு பதில் தோசை கரண்டியில் மாவை ஊற்றுறாங்க. அப்புறம் அழகாக மூடிட்டாங்க, இட்லி ரெடி பண்ணிட்டாங்க. தேங்க்யூ குட்டீஸ்.